நேரா என்ன அதுவாமா தீபாவளி வருதுல்ல, அதான் முறுக்கு சுத்தலான்னு சுத்திக்கிட்டு இருக்கேம்மா. சுத்து சுத்து நேரா சுத்துங்க, முறுக்கு கோணல வருது பாருங்க. ஏண்டி ரமணி, இதுக்கு வேற வழியே இல்லையா? ஏன் இல்ல 10,000 ரூபாய் கொடுத்தா, ஏன் இல்ல 10,000 ரூபாய் கொடுத்தா ஸ்விட்ச் போட்டா முறுக்கு வர மாதிரி மிஷின் இருக்கான். பக்கத்து வீட்டு அக்கா சொன்னாங்க, வாங்கி தரீங்களா? ரமணி, அதுக்கு 10 தாட்டி நானே சுத்திக்கிறேன். மக்களை நீங்களே சொல்லுங்க, நம்மளே சுத்திக்கலாமா? ஏன் தான் இந்த தீபாவளி வருதோ? முறுக்கு சுத்தினதெல்லாம் போதும் மாப்ள. இந்த பிஸ்கெட்டை வந்து கட் பண்ணி கொடுத்துட்டு போங்க. நேர் நேரா கோடு போடணும், கோணையா போடக்கூடாது. சரிங்களா மாப்ள? படிச்சு படிச்சு சொன்னனே மாப்ள, கேட்டிங்களா? நேரா கோடு போட்டா தானே பிஸ்கெட் நேரா வரும். இப்படி கோணெல்லாம் போட்டீங்கன்னா எப்படி மாப்ள வரும்? அத்தை, நான் முறுக்கு சுத்தி சுத்தி கையெல்லாம் லெஃப்ட் ரைட்டு போகுது. ஏன் உங்களுக்கு முறுக்கு சுத்த கை முறுக்கு சுத்துற பழக்கம் இருக்கா? ஓ தெரியுமே. ஏன் தெரியாது? எங்க அப்பா மண்டைய பார்த்தாலே தெரியும். தட்டு வச்சு வச்சு அவ்வளோ வழுக்கி ஆயிடுச்சு. சரி, நீங்க வாங்க, நம்ம ஷாப்பிங் போலாம். ஏமா, இங்க வச்சிருந்த லட்டை பாத்தீங்களா? நான் பார்க்கலையே. சந்துரு, நீ பாத்தியா? மாமா, என்ன காலையில இருந்து டிவி முன்னாடி உட்கார்ந்து இருக்கீங்க? உங்களுக்கு தெரியாதா மாப்ள, தீபாவளிக்கு டிவியில ப்ரோக்ராம் போடுறாங்க. அந்த ப்ரோக்ராம் நடுவில் நம்பர் கொடுப்பாங்க மாப்ள. அந்த நம்பரை நோட் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டா தீபாவளிக்கு ஸ்பெஷல் ப்ரைஸ் கார் கொடுக்குறாங்களாம். அதுக்கு தான் வந்துட்டு அப்போதுலேருந்து டிவி முன்னாடியே பார்த்துட்டு இருக்கேன் அந்த நம்பர். ஓ அப்படியா மாமா? அப்ப இன்னும் 2 லட்டு எக்ஸ்ட்ரா சாப்பிட்டுட்டு நல்லா டிவி பாருங்க. நீங்க போய் ரெடி ஆயிட்டு வாங்க. ஆல்ரெடி 2 கிலோ காலி. நான் சிரித்தால் தீபாவளி, நான் சிரித்தால் தீபாவளி. ஏமா, முறுக்கு சுத்துனா மண்டை எதுவும் கோளாறாகுமா என்ன? வழக்கமா பாடுறதை விட வித்தியாசமா பாடிக்கிட்டு இருக்காரே. அது ஒண்ணு இல்லடி ரமணி, மாப்பிளைக்கு தீபாவளி மூடு வந்துருச்சு. ஓ, அப்படியா? குதூகலமா இருக்காரு. அப்படியா? ரமணி, ட்ரெஸ் எப்படி இருக்கு? ட்ரெஸ் சூப்பரா இருக்குங்க. பவனி, மாப்பிள ஆர்ம்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா எனக்கு தான் மாப்பிள கையெல்லாம் வலிக்குது. நான் வேலை செஞ்சு இந்த ஓம பொரிய கொஞ்சம் பிழிஞ்சு கொடுத்துட்டு போறீங்களா மாப்பிள? ஏன் இதெல்லாம் கடையில கிடைக்காதா? கிடைக்கும் தான், ஆனா இவ்வளோ பேர் இருக்காங்களே, கட்டுப்படி ஆகுமா? இன்னொரு 10,000 ரூபாய் சேர்த்து செலவாகும். என்னது 10,000 ரூபாயா? ஆமா. சரி வாங்க நம்ம போலாம். அம்மா, நீ ஓம பொடி எடுத்து வை, வந்து சுத்தி தருவாருமா. சரிம்மா. சரிம்மா. ஏய், நான் சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வர மறந்துடாதடி. சரிம்மா, வரேம்மா. நேரம் இரவு 12 மணி. டிங் டாங். டிங் டாங் டிங் டாங். மாப்பிள ரொம்ப டயர்டா வந்திருக்கீங்க. எரியுதுடி ரமணி, கொஞ்சம் ஃபேனை தான் போடுவேண்டி. இந்தாங்க மாப்பிள லெமன் ஜூஸ். குடுகுடுன்னு இருக்கா மாப்பிள? குத்தால அருவியிலே குளிச்சது போல இருக்குதா? குளுகுளுன்னு இருக்கா மாப்பிள? ஏத்தா கேக்குறீங்க? உங்க மகளை கூட்டிட்டு போயிட்டு லூலு மாலை மேலையும் கீழையும் மேலையும் சுத்தி 12 தாட்டி வந்து டயர்ட் ஆயிட்டு வந்திருக்கேன். ஏன் சொல்ல மாட்டீங்க? வீட்டுல இருக்க அத்தனை பேருக்கும் ட்ரெஸ் பார்த்து எடுக்கணும்னா இன்னும் 2 மணி நேரம் கூட செலவாயிருக்கும். 12 தடவை சுத்தினதுக்கு இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஏய், நான் சொன்ன அந்த ஆரி ஒர்க் பிளவுஸ் வாங்கிட்டு வந்துட்டியாடி? அது பார்த்தம்மா, அதுக்கு தனியா 10,000 ரூபாய் கேட்கறான். ஏன் தான் இந்த தீபாவளி வருதோ? ஏன் மாப்பிள நான்லாம் ஆரி ஒர்க் பிளவுஸ் போடக்கூடாதா? நீங்களும் மாத்த? ஆமா. ஏன் தான் இந்த தீபாவளி வருதோ? சரி ரமணி, டயர்டா இருக்கு, கொஞ்ச நேரம் நான் போய் படுத்துக்கிறேன். எங்க போறீங்க? வெயிட் பண்ணுங்க. டெய்லர் கிட்ட பேசியிருக்கேன், இந்த ஜாக்கெட்லாம் கொண்டு போய் கொடுத்து தைச்சிட்டு வாங்க. 3 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்கான். வெயிட் பண்ணி இருந்து வாங்கிட்டு வாங்க. ரமணி,
3 மணி நேரம் ஆகும்னா காலையில விடிஞ்சு போய் தீபாவளியா வந்துருவேடி. கிளம்புங்க கிளம்புங்க. சரி போயிட்டு வரோம், என்ன பண்றது. யூ ஷாக். அப்பா 3 மணி ஆச்சு, கொஞ்ச நேரமாவது போய் படுக்கலாம். The next day, Diwali. மாப்பிள்ள 5 மணி ஆச்சு, எந்திரிங்க எந்திரிங்க, கங்கா ஸ்நானம் பண்ணணும், எந்திரிங்க எந்திரிங்க. என்னது 5 மணி ஆச்சாத்தா? ஆமா அதிக மாப்பிள்ள, ஹாப்பி தீபாவளி மாப்பிள்ள. ஹாப்பி தீபாவளி தா.